Hi friends. So இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம குரூப் டி கான முக்கியமான கேள்விகள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். குரூப் டி RRB ஓட குரூப் டி எக்ஸாம் NTPC எக்ஸாம்க்கு அடுத்து உடனே வர போகுது. ஏப்ரல் ஆர் மேல கண்டிப்பா வந்துரும். சோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆருங்க. பிகாஸ் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் சயின்ஸ்க்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் அதிக வெயிட்டேஜ் இருக்கு. லைக் ஜெனரல் சயின்ஸ்க்கு மட்டுமே 25 மார்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு 20 மார்க். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக நீங்கள் கொஷின்ஸ் பார்த்துட்டே இருந்தால் தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். Who had given the theory of evolution of species by natural selection? ஸோ தியரி ஆஃப் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் டார்வின். ஸோ ஒரு இப்போ ரீசண்டாக வர எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்துட்டு அவர் எந்த நாட்டை அவரோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறது வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்வென்ஷன்ஸ் படிக்கும் போதும் இல்லை ஏதாவது ஒரு தியரியோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கவரியோ பண்ணவங்களை பார்க்கும் போதும் நீங்கள் அவரோட நேஷ்னாலிட்டியும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார்லஸ் டார்வின் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் நோன் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்? மெண்டல், டார்வின், டால்டன், மேரி கியூரி. ஜெனடிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் வந்து கிரேகர் மெண்டல். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபாதர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக், ஃபாதர் ஆஃப் செல், ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, பாட்னி, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் வந்து கிரோகர் மெண்டல். ஸோ இந்த ஜெனடிக்ஸுங்கிறது வந்து ஜீன்ஸ், ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, which of the following are the sources which provide evidences for evolution? Homologous organ, analogous organ, fossils, all of the above. ஸோ பரிணாம வளர்ச்சி, அதாவது ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம், குரங்குலேருந்து மனிதன் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தானேங்களா? அந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஆதாரமாக எந்த இது அமையுது? ஹோமோலோகஸ் ஆர்கனா, அனலோகஸ் ஆர்கனா, ஃபாசில்ஸா, இல்லை எல்லாமே வா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஹோமோலோகஸ் ஆர்கன்னா என்னன்னு பார்க்கலாம். ஹோமோலோகஸ் ஆர்கனுங்கிறது வந்து ஸ்பீசிஸில், ஸோ அனிமல்ஸ், ஓகேங்களா, அனிமல்ஸை எடுத்துட்டோம்னா ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து சிமிலராக இருக்கும், அதாவது சேமாக ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும், ஸோ ஆர்கன்ஸ் சேமாகவும் பட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபராகவும் இருந்தால் அது வந்து ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் தான் அனலோகஸ் ஆர்கன், அதாவது ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாகவும் பட் ஃபங்க்ஷன் சேமாகவும் இருந்தால் அது அனலோகஸ் ஆர்கன். இந்த எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷனுக்கு முக்கியமே பார்த்தோம்னா அனலாகஸ் ஆர்கன் தான். அனலாகஸ் ஆர்கன் தான் வந்து பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு ஆதாரமாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனலாகஸ் ஆர்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும். ஏவ்ஸ் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம், ஏவ்ஸுங்கிறது வந்து பேர்ட்ஸை குறிக்கிறது. ஏவ்ஸுங்கிற வார்த்தை வந்து பேர்ட்ஸ். அது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பேர்ட்ஸ் ஓட முன்னாடி எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெப்டைல்ஸ். பேர்ட்ஸ் வந்து ரெப்டைல்ஸ்லேருந்து வந்தது தான். ரெப்டைல்ஸ் வந்து எவால்வ் ஆனது தான் பேர்ட்ஸ். ஸோ ரெப்டைல்ஸ் எல்லாமே வந்து வார்ம் பிளட்டட் வெர்டபிரேட்ஸ். வார்ம் பிளட்டட் வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏவ்ஸை பற்றி பார்க்கணும்னா இது எந்த ஃபைலமை சேர்ந்தது? ஸோ எந்த ஃபைலம்னு பார்த்தோம்னா கார்டேட்டா சேர்ந்தது. அண்ட் கிளாஸ் வந்து ஏவ்ஸ். ஓகேங்களா? பேர்ட்ஸ் வந்து எந்த கிளாஸ் சேர்ந்தது பார்த்தோன்னா ஏவ்ஸ். அண்ட் இந்த கிளாஸ், அதாவது ஏவ்ஸுங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனை, இந்த கிளாஸை வந்து
டிஸ்கவர் பண்ணது யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்லஸ் லினேயஸ். அண்டு இன்னொன்று முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா கிங்டம். ஸோ இது எந்த கிங்டம் சேர்ந்தது? ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் எந்த கிங்டம் சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா அனிமேலியா. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் அனிமேலியா கிங்டம் சேர்ந்தது தான் இந்த பேர்ட்ஸ் வகைகள், ஏவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து who proposed the theory of origin of life on earth? ஸோ தியரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைமா யார் சொல்லியிருக்காங்க? ஸோ யார் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா 1928 ஹால்டேன்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் வந்து தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஸோ இந்த ஆன் எர்த்துங்கிறது தான் வந்து ஹிண்ட் பாயிண்ட். ஆன் எர்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஹால்டேன். The process by which new species develop from the existing species is called. ஸோ ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ஸ்பீசஸ் இருக்கு, அதுலேருந்து ஒரு நியூ ஸ்பீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹார்ஸ்ல இருந்து ஜிராஃபி. ஸோ ஹார்ஸுங்கிறது வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்பீசஸ் வச்சுக்கலாம். அதுலேருந்து ஜிராஃபி எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கழுத்து மட்டும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு இல்லைங்களா, மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா, அது எவால்வ்டு ஒன். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு டேர்ம்னா எதுன்னு பார்த்தோம்னா ஸ்பீசியேஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருந்தது. அண்ட் இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் கூக் தான் வந்து இந்த ஸ்பீசியேஷன் அப்படிங்கிற டேர்மை எக்ஸ்பிளைன் பண்ணது. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஎஸ்எல்வி? ஏஎஸ்எல்விங்கிறது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டட் திங். ஸோ ஏஎஸ்எல்விங்கிறது வந்து ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஸோ அப்ரேஷன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது, அதனால தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கிலீஷ்லேயே போட்டேன். ஸோ ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் இதை டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்ட் இன் இந்தியா பை இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். தான் வந்து இஸ்ரோம்பாங்க. ஸோ ஏஎஸ்எல்வி டெவலப் பண்ணது பை இஸ்ரோ. விச் இஸ் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் எது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எல்வி, சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் SLV-3. இதுதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ அடுத்து which type of fuel is used by GSLV in its operation? ஸோ GSLVல நார்மலாக ஒரு ராக்கெட் இருக்குன்னா அதுக்கு ஃபியூவல் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் GSLV டைப் ஆஃப் ராக்கெட்ஸில் GSLVங்கிறது வந்து ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஸோ இந்த ஜியோசின்க்ரோனஸ் டைப்பில் வந்து எப்படி ஃபியூவல் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சாலிடாகவும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிக்விடாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிடாகவும் செகண்ட் ஸ்டேஜில் லிக்விடாகவும் இதோட ஃபியூவல் டைப் இருக்கும். when the ISRO was set up, so Indian Space Research Organization எப்போ இந்தியாவில் செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1969. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இஸ்ரோங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு கீழே வருது. இதோட ஃபவுண்டர், இஸ்ரோவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் தான் வந்து இஸ்ரோவோட ஃபவுண்டர். இப்போ பிரசன்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா சிவன், கைலாஷதிவோ சிவன் தான் வந்து இப்போ இருக்க டைரக்டர். ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய். இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் சந்திப்பூர், பெங்களூரு, மகேந்திரகிரி, சென்னை.
ஸோ இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் தான் வந்து ISROவோட ஹெட் குவார்ட்டர் அமைஞ்சிருக்கு. IRNSS is a navigation satellite, space mission, Mars mission, geostationary satellite. இதில் எது IRNSS? IRNSSங்கிறது வந்து இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் தான் வந்து IRNSS. ஸோ இந்த அப்ரிவேஷன்ல நமக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு. IRNSSங்கிறது வந்து ஒரு நேவிகேஷன் சேட்டலைட். யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் டெவலப் பண்ணப்பட்டது தான் இந்த வகையான சேட்டலைட். IRNSSனா இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். Who was the first person in space? First Indian, ஓகேங்களா, India's first person in the space அப்படி யாருன்னு பார்த்தோம்னா ராகேஷ் சர்மா. ஸோ ராகேஷ் சர்மா எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், எந்த லான்ச் வெஹிக்கல் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகிறாருன்னு பார்த்தோம்னா சோயூஸ் T11, ஓகேங்களா. சோயூஸ் T11ல் ராகேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்பேஸுக்கு போகிறாரு ஃப்ரம் இந்தியா. ஸோ இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப். இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். ராகேஷ் சர்மா was the first Indian person in the space. Satish Dhawan Space Center is located at which place? Satish Dhawan விண்வெளி மையம் எந்த இடத்துல இருக்கு? பெங்களூரு, மகேந்திரகிரி, அகமதாபாத், ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் வந்து சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1971 ஆரம்பித்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் இதோட பேர் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் கிடையாது, ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச் அப்படின்னு இருந்துச்சு. ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச் அப்படின்னு தான் இருந்துச்சு. 2002 அதாவது 1971 ஆரம்பிக்கும் போது ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்சுன்னு இருந்தது. 2002 சதீஷ் தவான் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் சேர்மன், இஸ்ரோவோட சேர்மனை கௌரவிக்கும் வகையில் இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது 2002 வந்து ரீநேம் பண்ணாங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சதீஷ் தவானுங்கிறது வந்து ஒரு ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. அடுத்த கேள்வி, வாட் வாஸ் சந்திராயன் 1 known as? சந்திராயன் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டா, ஒரு லூனார் ப்ரோபா, நேவிகேஷன் சேட்டலைட்டா, இல்லை ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டா? ஸோ சந்திராயன்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சந்திராயன், சந்திரனாலே நிலா. ஸோ அது வந்து ஒரு லூனார் ப்ரோப், சந்திர ஆய்வுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த சந்திராயன்ங்கிற 1ங்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சந்திராயன் 1 வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா October 22, 2008. October 22, 2008 தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் நடக்குது. ஸோ செகண்ட் லான்ச் எப்போ நடந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து October 22, 2008. Which of the following scientists invented the television? டெலிவிஷனை கண்டுபிடிச்சது யாரு? ஜேஎல் பர்ட், ஃபாரடே, வில்லியம் கேஸ்கூகின், தெல்ஸ். ஸோ இந்த 4 பேரில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டெலிவிஷன் வந்து ஜேஎல் பேட் அப்படிங்கிறவர் தான் வந்து டெலிவிஷனை கண்டுபிடிச்சவர். அடுத்து, who among the following scientists is associated with the invention of barometer? பேரோமீட்டருங்கிறது வந்து ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து இந்த பேரோமீட்டர். இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இட்டாலியன் பிசிசிஸ்ட் டாரிசெல்லிங்கிறவர் தான் வந்து பேரோமீட்டரை கண்டுபிடிச்சவர்.
த இன்வென்ஷன் ஆஃப் ஏரோப்ளைன். ஸோ இன்வென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஸ்ட்ராட்டஜிக்கும் கூட. ஏரோப்ளைனோட இன்வென்ஷனுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தோன்னா ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ், வில்பர் அண்ட் ஆர்வில்லி, இந்த ரெண்டு பேர் தான் வந்து வில்பர் ரைட், ஆர்வில் ரைட் அப்படிங்கிறவர் தான் வந்து இன்வென்ஷன் ஆஃப் ஏரோப்ளைனுக்கு முக்கியமான காரணம். ஸோ இதில் வலது சகோதரன் இருக்கு, ரைட் டிரான்ஸ்லேஷன்னால அப்படி மாறிடுச்சு. ரைட் பிரதர்ஸ் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஹூ இன்வென்டட் மோட்டார் வெஹிக்கல்? ஃபர்ஸ்ட் டைமாக மோட்டார் வெஹிக்கிளை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் பென்ஸ். கார்ல் பென்ஸுங்கிறவர் தான் வந்து மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிக்கிறாரு. Who among the following scientists invented the gramophone? கிராமோஃபோனை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனர்கோ ஃபெர்மி, ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஸ், எடிசன், வால்டர் ஹண்ட். இதில் யார் கிராமோஃபோன் ரிலேட்டடானவன்னு பார்த்தோம்னா எடிசன். எடிசன் தான் வந்து கிராமோஃபோனை கண்டுபிடிச்சவர். Which scientist is associated with the invention of bicycle? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் பார்த்துருந்தோம், மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தோம். இது வந்து பைசைக்கிள். ஓகேங்களா? பைசைக்கிளை முதல்ல கண்டுபிடிச்சவர். ஸோ இரு சுழற்சின்னு வருது பைசைக்கிள். ஓகேங்களா? பைசைக்கிளை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் வான் ட்ரைஸ். கார்ல் வான் ட்ரைஸ் இவர் தான் வந்து பைசைக்கிளை கண்டுபிடிச்சவர். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து கார்ல் பென்ஸ். பைசைக்கிள் வந்து கார்ல் வான் ட்ரைஸ். Who is associated with the invention of helicopter? ஹெலிகாப்டரோட இன்வென்ஷனுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐகர் சிகாஸ்கை. ஐகர் சிகாஸ்கை தான் வந்து ஹெலிகாப்டரோட இன்வென்ஷனுக்கு முக்கிய காரணம். Which scientist is associated with the invention of gas engine? கேஸ் இன்ஜினை யார் கண்டுபிடிச்சாங்க? பன்சன், டைமர், காம்பல், மோஸ். ஸோ கேஸ் இன்ஜினை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைமர் தான் வந்து கேஸ் இன்ஜினை கண்டுபிடிச்சவர். பிரிண்டிங் மிஷின். பிரிண்டிங் மிஷின் வந்து யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? வீலர், ராபர்ட் மெல்லட், பன்சன், ஜான்ஸ் கட்டன்பர்க். பிரிண்டிங் மிஷின் வந்து ஜான்ஸ் கட்டன்பர்க்கால கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிரிண்டிங் மிஷின். பிரிண்டிங் மிஷின் ரிலேட்டட் டு ஜான்ஸ் கட்டன்பர்க். Name the gas which is found in abundance in earth in both combined and free state. Both combined and free state with the other elements. ஸோ எந்த ஒரு கேஸ் எலிமெண்ட் வந்து கம்பைனாகவும் வேற ஒரு எலிமெண்ட்டோட கம்பைனாகவும் இல்லை ஃப்ரீ ஸ்டேட்லேயும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் வந்து எர்த்தில் வந்து இருக்கிறதுலே அபுண்டண்ட்டாக இருக்க ஒரு எலிமெண்ட். ஸோ இவங்க எர்த் சர்ஃபேஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்சைட் ஆஃப் எர்த், அதாவது எர்த்துக்கு கீழே இருக்க லேயர், மேண்டல், க்ரோர், அந்த மாதிரி லேயர் சொல்ல எர்த். ஓகேங்களா? எர்த் சர்ஃபேஸில் எந்த இது அதிகமாக இருக்குது, எந்த கேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.